வணக்கம். சுவிஸ் நியூஸ் 7 இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். பேச்சு மேசைக்கு திரும்புமாறு சுவிஸ் ஜனாதிபதி அழைப்பு. மத்திய கிழக்கில் விரிவடையும் தாக்குதல்கள். ஹூப் கடைகளின் வாழைப்பழத்திற்கு தட்டுப்பாடு, காரணம் என்ன? பெர்னில் ஈரானின் தூதரகத்திற்கு வெளியே ஆர்ப்பாட்டம். மத்திய கிழக்கில் சுவிஸ் நாட்டவர்களுக்கு பாதிப்பில்லை, தொடர்ந்தும் இயங்கும் தூதரகங்கள். வெளிநாட்டவர்களின் விசா காலம் 2 வாரங்களுக்கு நீடிப்பு, அமைச்சரவை ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. சுவிட்சர்லாந்தில் தமிழர் காப்புறுதி வங்கிக் கடன் சேவை நிறுவனமான ஓம்னி சேவிங்ஸ் சொல்யூஷன் நீங்க காப்புறுதி ஆலோசனைகள், வங்கிக் கடன் சேவைகள், வரி படிவம் நிரப்புதல், பொது அலுவலக சேவைகளை மிக நேர்த்தியாகவும் விரைவாகவும் நம்பிக்கையாகவும் செய்வதற்கு காத்துட்டு இருக்கிறீர்களா? இலவசமான கலந்துரையாடலுக்கு இன்றி உடன் அழையுங்கள். ஓம்னி சேவிங்ஸ் சொல்யூஷன். தொடர்புகளுக்கு 078-311-1584. இன்றி அழையுங்கள். குறுகிய காலத்தில் சுவிஸ் மக்கள் மனதில் நன்மதிப்பை பெற்ற ஒரே நிறுவனம் ஓம்னி சேவிங்ஸ் சொல்யூஷன். விரிவான செய்திகள். பேச்சு மேசைக்கு திரும்புமாறு சுவிஸ் ஜனாதிபதி அழைப்பு. அனைத்து தரப்பினரும் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்புமாறு சுவிஸ் ஜனாதிபதி கை வார்மெலின் அழைப்பு விடுத்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை மாலை எக்ஸ் தளத்தில் அவர் இட்டுள்ள பதிவில் இதனை குறிப்பிட்டார். ஐநா சாசனம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டம் உட்பட சர்வதேச சட்டத்தை முழுமையாக கடைபிடிக்க சுவிட்சர்லாந்து கோருகிறது. மோதலில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரும் பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் உட்கட்டமைப்பு பாதுகாக்கவும், உடனடியாக பதற்றத்தை தணிக்கவும், பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்பவும் கடமைப்பட்டுள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் விரிவடையும் தாக்குதல்கள். ஈரான் மீதான அமெரிக்க ஸ்டீல் தாக்குதலை அடுத்து மத்திய கிழக்கின் பல்வேறு பகுதிகளில் மோதல்கள் விரிவடைந்துள்ளன. பஹ்ரைனின் வான் பாதுகாப்பு படைகளால் இடைமறிக்கப்பட்ட ஏவுகணைகளின் சிதைவுகள் ஒரு கப்பலின் மீது விழுந்து தீப்பிடித்ததில் ஆசிய மாலுமி ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் 2 பேர் படுகாயமடைந்தனர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மனாமாவிற்கு அருகிலுள்ள துறைமுக பகுதியில் ஏற்பட்ட தீ பின்னர் அணைக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஈரானின் தாக்குதல்கள் தொடங்கியதிலிருந்து 61 ஏவுகணைகள் மற்றும் 34 ட்ரோன்களை இடைமறித்ததாக பஹ்ரைன் கூறுகிறது. அதேவேளை சைப்ரஸில் உள்ள பிரிட்டிஷ் விமான தளமான அக்ரோத்ரி மீது ஒரு ட்ரோன் மோதி வெடித்துள்ளது. அதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. சிறிய சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளது. ஸ்டீல் மீது லெபனானிலிருந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து பெய்ரூட்டில் ஈரானிய ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா நிலைகளை தாக்கியதாக ஸ்டேலிய ராணுவம் கூறுகிறது. லெபனானில் கிட்டத்தட்ட 5 கிராமங்களில் வசிப்பவர்களை வெளியேற்ற ஸ்டேலிய ராணுவம் உத்தரவிட்டுள்ளது. அதேவேளை ஈரானிலிருந்து ஏவப்பட்ட 152 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 506 ட்ரோன்கள் இடைமறித்ததாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ராணுவம் தெரிவித்துள்ளது. கூப் கடைகளில் வாழைப்பழத்திற்கு தட்டுப்பாடு, காரணம் என்ன? கராஃபுண்டன் மாகாணத்தில் உள்ள பல கூப் கடைகளில் தற்போது வாழைப்பழங்கள் குறைந்தளவில் மட்டுமே கிடைக்கின்றன. கிராஃபுண்டன் மாகாணத்தின் கூப் வாடிக்கையாளர்கள் தற்போது சில கிளைகளில் வாழைப்பழங்கள் இல்லாமல் தவிக்கின்றன. அவை முதல் தர பழங்களில் இல்லை. இதனை ஒரு வாடிக்கையாளர் கூறினார். அவர் விசாரித்த போது ஒரே ஒரு பெட்டி மட்டுமே விநியோகம் செய்யப்பட்டதாகவும் அது விரைவாக விற்று தீர்ந்துவிட்டதாகவும் ஊழியர்கள் தெரிவித்தனர். கூப் செய்தி தொடர்பாளர் விநியோக சிக்கல்கள் இருப்பதை உறுதிப்படுத்தினார். அனுப்புவதில் தாமதங்கள் உள்ளன. இந்த தாமதங்களை ஏற்படுத்துகின்றது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த பிரச்சினை சுவிட்சர்லாந்து முழுவதும் உள்ளது. நிறுவனத்தின் கூற்றுப்படி பல்வேறு பிராந்தியங்களின் வழக்கமான அளவுகளில் கிடைக்காத நிலை தற்காலிகமாக ஏற்படலாம். அடுத்த வாரம் முதல் நிலைமை சீராக குறையும் என்றும் கருதுகின்றோம் என்று செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அதேவேளை மிக்ரோஸில் வாழைப்பழத்திற்கு தட்டுப்பாடு இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெர்லின் ஈரானிய தூதரகத்திற்கு வெளியே ஆர்ப்பாட்டம். பெர்லினில் உள்ள ஈரானிய தூதரகத்திற்கு வெளியே நேற்று ஈரானிய ஆட்சியை அகற்றுவதற்கு ஆதரவாக சுமார் 200 பேர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அவர்கள் தங்கியிருந்த ஒரு பதாதையில் ஈரானை விடுவி என்று எழுதப்பட்டிருந்தது.
ஜாவின் மகன் பிரெஷா பக்லவியின் படங்கள் உயரமாக வைக்கப்பட்டிருந்தன. அவர் பெயர் மீண்டும் மீண்டும் கோஷமிடப்பட்டது. தெருவின் மறுபுறத்தில் சீல் வைக்கப்பட்ட ஈரானிய தூதரகத்தின் முன் ஈரானிய முடியாட்சி எதிர்ப்பின் கொடிகள் காட்சியின் ஆதிக்கம் செலுத்தின. பேரணியில் ஸ்டேலிய கொடிகளையும் காண முடிந்தது. இன்று பரவாயில்லை, முல்லாக்களுக்கு எதிரான போராட்டத்தில் ஸ்டேலியர்கள் எங்கள் நண்பர்கள் என்றும் ஒரு ஆர்வலர் கூறினார். மத்திய கிழக்கில் சுவிஸ் நாட்டவர்களுக்கு பாதிப்பில்லை. தொடர்ந்து இயங்கும் தூதரகங்கள். ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா மற்றும் ஸ்டேலின் தாக்குதல்களினால் சுவிஸ் நாட்டவர்கள் எவரும் காயமடைந்ததாகவோ அல்லது கொல்லப்பட்டதாகவோ தகவல் இல்லை என சுவிஸ் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. இருப்பினும் விமான போக்குவரத்து கட்டுப்பாடுகள் காரணமாக பலர் நாட்டை விட்டு வெளியேறிய நிலைக்கு வெளியேற முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான போக்குவரத்து கட்டுப்பாடுகள் காரணமாக இப்பகுதியை விட்டு வெளியேற முடியாத சுவிஸ் நாட்டவர்களுடன் வெளியுறவு அமைச்சின் அதிகாரிகள் தொடர்பில் உள்ளனர். அவர்களுக்கு முடிந்தவரை ஆதரவு அளிக்கப்படுகிறது. இருப்பினும் சுவிஸ் நாட்டினரை வெளியேற்றும் எந்த நடவடிக்கைகளும் அமைச்சு ஏற்பாடு செய்யவில்லை. நாட்டை விட்டு வெளியேற விரும்பும் மக்கள் விமான நிறுவனங்கள் மற்றும் சுற்றுலா நிறுவனங்களை தொடர்பு கொண்டு விருப்பங்களை பற்றி அறிந்து கொள்ளவும் கிடைக்கக்கூடிய வணிக போக்குவரத்து வழிகளை பயன்படுத்தவும் வேண்டும். உள்ளூர் அதிகாரிகளின் வழிமுறைகளை பின்பற்றி பயண முகாமை செயலியில் பதிவு செய்யுமாறு சுவிஸ் நாட்டினரை வெளியுறவு அமைச்சு கேட்டுக் கொள்கின்றது. அப்பகுதியில் உள்ள அனைத்து சுவிஸ் தூதரகங்களும் செயற்பாட்டில் உள்ளன. ஊழியர்கள் பாதுகாப்பாக உள்ளனர் மற்றும் உட்கட்டமைப்புக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. அனைத்து பிரதிநிதிகளும் பாதுகாப்பு மற்றும் நெருக்கடி திட்டங்களை செயற்படுத்தி வருகின்றனர் என்று வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதில் அவசர கால திட்டங்கள் அடங்குகின்ற போதும் குறிப்பிட்ட நடவடிக்கைகள் குறித்து அமைச்சு எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. தெஹ்ரானில் உள்ள சுவிஸ் தூதரகத்தின் மீதுள்ள 10 ஊழியர்களில் 4 பேர் சனிக்கிழமை சுவிட்சர்லாந்திற்கு திரும்ப உத்தரவிடப்பட்டனர். இருப்பினும் வான்வெளி மூடப்பட்டதால் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற முடியாதுள்ளது. 4 ஊழியர்களும் தற்போது விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியுள்ளனர். தெஹ்ரானில் உள்ள தூதரகத்திற்கு மற்ற 6 ஊழியர்கள் தற்போதைக்கு இருப்பார்கள். முந்தைய நாட்களில் ஊழியர்களின் எண்ணிக்கை ஏற்கனவே 14 10 குறைக்கப்பட்டது. தெஹ்ரானில் உள்ள ஊழியர்களுக்காக ஒரு பாதாள அறையில் படுக்கைகள் அமைக்கப்பட்டன. டெல் அவிவில் உள்ள தூதரகத்தில் உள்ள 5 வெளியுறவு அமைச்சு ஊழியர்கள் விமான தாக்குதல் ஏற்பட்டால் பதுங்கு குழிகளுக்குள் தங்கிக் கொள்ளலாம் என்றும் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டவர்களின் விசா காலம் 2 வாரங்களுக்கு நீடிப்பு. இலங்கை அமைச்சரவை ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. விமான பயண கட்டுப்பாடுகள் காரணமாக இலங்கையில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்களின் விசா காலத்தை 2 வாரங்களுக்கு நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இந்த விசா நீடிப்புக்காக எந்தவித கட்டணங்களும் அறவிடப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் நலிந்த ஜாதிச மேலும் கூறியுள்ளார். சுவிஸ் நியூஸ் 7 இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது விரிவான செய்திகளை www.swissnews7.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்.